வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் அருகே உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சுரங்க நிலவரை இருப்பது கண்டுபிடிப்பு. 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோயிலை இடிக்க பக்தர்கள் கடும் எதிர்ப்பு. மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வரும் செங்கம் பேரூராட்சி அலுவலகம். அத்துமீறி நுழைந்து மது அருந்தும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மரக்காணம் கடற்கரையில் அடுத்தடுத்து இறந்து கரை ஒதுங்கும் அரிய வகை ஆமைகள். கடந்த ஓராண்டில் 300க்கும் மேற்பட்ட ஆமைகள் இறந்ததாக அதிர்ச்சி தகவல். உறைபனி காரணமாக நீலகிரியில் பச்சை தேயிலை மகசூல் பாதிப்பு. தேயிலையின் விலையும் குறைந்ததால் தோட்ட உரிமையாளர்கள் கவலை. திருச்சி மாவட்டம் வயலூரில் உள்ள முருகன் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி வழிபாடு. நெல்லையில் தொடர்ந்து பழுதாகி நிற்கும் அரசு பேருந்துகள். நடுவழியில் பேருந்து காரணமாக என்ன என்பதை விவரிக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருவள்ளூர் அருகே பழமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலை இடிக்க பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. அறுபடை வீடுகளை விட உயரமான முருகன் சிலை அமைந்துள்ள இக்கோயில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சாலை பணிக்காக பழமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலை இடிக்கப் போவதாக நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த கோயிலுக்குள் சுரங்க நிலவரை இருப்பது தெரிய வந்தது. இந்த தகவலை அறிந்து அங்கு வந்த தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் கருவறைக்குள் 1.5 மீட்டர் அகலமும் 7 அடி ஆழமும் கொண்ட நிலவரை இருப்பதை கண்டறிந்தனர். சிலைகள் மற்றும் நகைகளை பாதுகாக்க முன்னோர்கள் இந்த சுரங்கத்தை அமைத்து இருக்கலாம் என கூறப்படுகிறது. எனவே பழமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலை இடிக்கும் முடிவை கைவிடுமாறு தமிழக அரசுக்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் பேரூராட்சி அலுவலகம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தேர்வுநிலை பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. விரைவில் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட உள்ள நிலையில் செங்கம் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் சமூக விரோதிகள் சிலர் இரவு நேரத்தில் அத்துமீறி நுழைவதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த நபர்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் மது அருந்துவது, சிறுநீர் கழிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை யாரும் கண்டுகொள்ளாததால் பேரூராட்சி அலுவலகத்தில் எங்கு பார்த்தாலும் மது பாட்டில்கள் சிதறி கிடக்கின்றன. இதனால் சான்றிதழ் மற்றும் வரி செலுத்த பேரூராட்சி அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் அவதி அடைகின்றனர். எனவே அத்துமீறி நுழையும் சமூக விரோதிகளை பிடித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மரக்காணம் கடற்கரை பகுதியில் கடந்த ஓராண்டில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட அரிய வகை ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளதாக அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கடற்கரை பழங்கால கலாச்சாரமும் நவீன ஓய்வு நேரமும் சங்கமிக்கும் இடமாக உள்ளது. பல அரிய வகை ஆலிவ் கடல் ஆமைகள் முட்டையிடும் இடமாகவும் அமைந்திருக்கிறது. இதற்காக அங்கு வனத்துறை சார்பில் கடலாமை குஞ்சுகள் பொறிப்பகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே ஆலிவ் கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்குவது அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியதாக கூறப்படுகிறது. இறால் பண்ணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் கடலில் கலப்பதாலும் மீனவர்கள் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவதாலும்
ஆமைகள் உயிரிழப்பது அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அரியவகை ஆமைகள் அழிவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்களும் விலங்குகள் நல ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மரக்காணத்தில் மட்டுமே ஒரு 300க்கு மேலே இறந்ததுக்கு நமக்குரிய தகவல் கிடைக்குது. சுற்றி பகுதி பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான கணக்குகள் தான் வருது. வனத்துறையினரும் இதுக்குரிய தடுக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. ஆனால் முழுசும் இதை தடுக்க முடியல. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை யூஸ் பண்ணுறது தான். இரட்டை மடி வலை, சுருக்கு வலைகள்லாம் இன்னும் இந்த பகுதியில் பயன்படுத்துகிறாங்க. எனவே மத்திய மாநில அரசுகள் உடன் இணைந்து இறப்புகளை தடுக்கும் நடவடிக்கையில் உடனே இறங்கணும்னு கேட்டுக்கிறேன். உறைபனி தாக்கம் காரணமாக நீலகிரியில் பச்சை தேயிலை மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாவை போன்று விவசாயமும் முக்கிய தொழிலாக உள்ளது. மலை சார்ந்த மாவட்டம் என்பதால் நீலகிரியில் பெரும்பாலும் தேயிலை செடிகள் அதிகம் பயிரிடப்பட்டுள்ளன. தேயிலை தோட்டங்களை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை பெறுகின்றனர். நிலையில் நீலகிரியில் நிலவும் உறைபனியின் தாக்கம் காரணமாக பச்சை தேயிலை மகசூல் கணிசமாக குறைந்துள்ளது. மேலும் தேயிலையின் விலையும் சரிந்து உயர்தர பச்சை தேயிலை 32 ரூபாய்க்கும் நடுத்தர தேயிலை 24 ரூபாய்க்கும் வாங்கப்படுகிறது. இதனால் தேயிலைக்கு நிரந்தர ஆதார விலை நிர்ணயம் செய்யுமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு விவசாயிகளும் தேயிலை தோட்ட உரிமையாளர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேயிலைக்கு இல்லாத டைமில் ரேட்டு 32 ரூபாய் குறைந்தபட்சம் இருக்கணும்னு விவசாயிகள் சார்பாக சொன்னோம். ஆனால் ஏ கிரேடுக்கு 32ம், பி ப்ளஸுக்கு 24ம், சாதா இலைக்கு 21 ரூபாவும் அரசு நிர்ணயித்த விலை 21ங்கிற கணக்கில் இலை கொடுத்துருக்காங்க ரேட்டு. ஆனால் இது விவசாயிகளுக்கு போதுமானது இல்லை. இனி வருங்காலத்தில் இன்னும் மார்ச் வரைக்கும், பனிமூட்டம் முடிஞ்சு இலை வர்ற வரைக்கும் நீலகிரி மக்களுக்கு குழந்தைகள்லாம் ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நீலகிரி தேயிலைக்கு குறைந்தபட்சம் 32 முதல் 35 வரை இருக்கணும்னு நீலகிரி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. விராலிமலையில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதால் பக்தர்களும் பொதுமக்களும் பீதி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மலைக்கோயில், தார்சாலை, அம்மன் கோயில் வீதி, சோதனை சாவடி, காமராஜர் நகர் உள்ளிட்ட இடங்களில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளது. சாலையில் கூட்டம் கூட்டமாக திரியும் தெருநாய்கள் நடந்து செல்வோரையும் வாகனங்களில் செல்வோரையும் கடித்து வருகின்றன. இதனால் பீதியடைந்த அப்பகுதி மக்கள் தெருநாய்களை பிடித்து வேறு இடத்தில் விடுமாறு விராலிமலை பேரூராட்சிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற வயலூர் முருகன் கோயிலில் தமிழ் வேத மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் வயலூரில் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோயிலில் கடந்த ஆண்டு பாலாலயம் நடைபெற்றது. 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வயலூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. 6 கால யாக பூஜைகளுக்கு பிறகு இன்று கடம் புறப்பாடாகி ராஜகோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அறிவியல் கண்காட்சியில் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி அசத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் நோக்கில்
இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் பார்வை திறனற்ற மற்றும் பார்வை குறைபாடு உடைய ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். மனித சுவாச மண்டலம் செயல்படும் விதம், ஒளிக்கதிர் மற்றும் கரைபொருட்கள் மாறுபடும் விதம் குறித்து மாணவ மாணவியர் செயல்முறை விளக்கம் அளித்தனர். இப்போ எங்க ஸ்கூல்ல அறிவியல் தினம் கொண்டாடுறோம். இப்போ அறிவியல் தினத்துல பார்வை உள்ள மாணவர்களுக்கு அறிவியல் தினம் சில சோதனைகள் செய்ய முடியும். பார்வையற்ற மாணவர்கள் நாங்களும் அறிவியல் சோதனைகள் எங்களாலையும் செய்ய முடியும். இது அறிவியல் தினம் எங்களுக்கு ரொம்ப மிக சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ அந்த அறிவியல் தினத்தை வாய்ப்பளித்த எங்க பள்ளி ஆசிரியர்களுக்கும் விசன் என்பவருக்கும் எங்க ஸ்கூல் மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆம்பூர் அருகே பொது வழியை ஆக்கிரமித்து தனிநபர் ஒருவர் தொடர்ந்து அராஜகம் செய்து வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கும்பேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவர் மூதாட்டி பரணி. இவரது வீட்டின் அருகே உள்ள பொது பாதையை செல்வம் என்பவர் ஆக்கிரமித்து சுவர் எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் வெளியில் வர முடியாமல் தவித்து வந்த மூதாட்டி வட்டாட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் பொதுப்பாதையில் கட்டப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு சுவரை அகற்றினர். இந்நிலையில் கஜேந்திரன் என்பவரின் தூண்டுதலோடு செல்வம் மீண்டும் அதே இடத்தில் சுவரை எழுப்பி அராஜகம் செய்து வருகிறார். இதனால் வேதனை அடைந்த மூதாட்டி ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். போஸ்டர் செர்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருச்சி மாவட்டம் துறையூரில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறுவது, வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றுவது, சேமநல நிதியை உயர்த்தி வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். உதகை நகராட்சி நிர்வாகம் சார்பில் தரமற்ற சாலை அமைக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட தலையாட்டுமந்து பகுதியில் சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வந்தனர். அப்பகுதி மக்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று தலையாட்டுமந்து பகுதியில் தடுப்புச் சுவர் மற்றும் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இப்பகுதியில் முறையான பாதுகாப்பு வசதிகள் இன்றி தரமற்ற முறையில் சாலை அமைப்பதால் மண் சரிவு ஏற்படும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இணையதளம் முடங்கியதால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் 1500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையதளம் முடங்கியதால் நோயாளிகளுக்கான அமைதிச் சீட்டு கைகளால் எழுதி தரப்பட்டது. இதனால் நோயாளிகள் அனுமதிச் சீட்டை பெற நீண்ட நேரம் காத்திருந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அணையின் இடது மற்றும் வலது கரை வாய்க்காலில் நீர்வளத்துறை அதிகாரிகள் தண்ணீரை திறந்து வைத்தனர். இன்று முதல் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை 42 நாட்களுக்கு 24 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வினோபா நகர், வாணிப்புத்தூர், மோதூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 2500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் வேளாண்மை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளும், திருச்செந்தூர், சாத்தான்குளம், ஏரல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சுப்பராயபுரம் அணைக்கட்டில் உயரமான ஷட்டர் அமைத்து தொடர்பாக விவசாயிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளிக்க முடியாமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திணறினர். மேலும் வருகை பதிவேடு என கையெழுத்து வாங்கிக் கொண்டு பின்பு அதில் விவசாயிகளுக்கு தெரியாமல் தீர்மானங்களை நிறைவேற்றுவது தொடர்பாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். ஆம்பூர் அருகே தெருநாய்க்கு வளைகாப்பு நடத்தி இளைஞர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் எம்சி ரோடு பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று கருவுற்றது.
இதனைத் தொடர்ந்து அப்பகுதி இளைஞர்கள் நாய்க்கு பிடித்தமான உணவுகளை வைத்து மனிதர்களைப் போல மஞ்சள் குங்குமமிட்டு வளைகாப்பு நடத்தினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது பரவி வருகிறது. போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்கும் விளையாட்டு களத்தில் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் அருகே புனித செபஸ்தியார் ஆலய திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் அருகே உள்ள புகையிலைப்பட்டி புனித செபஸ்தியார் ஆலய திருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டியை கோட்டாட்சியர் சக்திவேல் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் பங்கேற்க திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 700க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டன. ஒரு சுற்றுக்கு 25 வீரர்கள் களமிறக்கப்பட்ட நிலையில் காளைகள் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்தன. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இப்போட்டியை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க காசு, பீரோ, கட்டில், சேர் போன்ற பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன.